வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பட்டு விளாக்ஸில் நான் என் ஃபேமிலியோடு சேர்ந்து கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு தான் போயிருந்தேன். பார்க் ஓப்பன் ஆக 9 மணி ஆகும்னு சொன்னாங்க. எங்களுக்கு பசி வேற தாங்க முடியல. நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கார்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பபுள் வேற உள்ளே இருந்துட்டு ஒரே விளையாட்டாக இருந்தான். டைம் வேற சீக்கிரம் போய் தொலைய மாட்டேங்குது. எனக்கு தெரியாதுல பாட்டு எடுக்கிறது. உங்களுக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்தில் நிகாரு, சிட்டு, அப்புறம் நிகழன் 3 பேருமா சேர்ந்து பண்டம் வாங்க போயிருந்தாங்க. பபுள் பசியில் எல்லாமே ஏறி போயிட்டான். டைம் வேற இன்னும் போகவே மாட்டேங்குது. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம். எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் பார்க்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்களும் குடுகுடுன்னு எல்லாருமா ஓடி போயிட்டோம். உள்ள நுழைஞ்சதும் ஒரு சங்கு இருந்துச்சு. அதை பார்த்ததும் இவனுங்க சந்தோஷத்தை பார்க்கணுமே. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு என்னது இது சங்கு. நான் ஓசியில் உள்ளே போகலான்னு பார்த்தா டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பிறகு நிகார் வந்து டிக்கெட் கவுண்டருக்கு போய் டிக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். டிக்கெட் வாங்கினதும் எல்லாரும் உள்ளே போக ஆரம்பித்தோம். டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச கார்ப் மீன்லாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தாக்ஷித்து வேற கதையை விட்டுட்டு இருந்தான். அடுத்தது அப்படியாடி சரின்னு மீனுங்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். சிட்டுவோட வழிநடத்தலில் நாங்கள் எல்லாரும் பேக்கில் வந்துட்டு இருந்தோம். ஆனால் நம்ம குட்டீஸுங்க மட்டும் யார் பேச்சையும் கேட்காம அவனுங்க பாட்டுக்கு ஃப்ரண்ட்டில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்க்கில் பார்த்தீங்கன்னா நேச்சர் பியூட்டி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக சுற்றி காடு மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன மரம் தெரியல, கொஞ்சம் பெருசாக அழகாக இருந்துச்சு. அங்கே தாக்ஷித்து ஏதோ பார்த்துட்டு எங்களை எல்லாரும் கூப்பிட்டான். எங்கே இருக்கு? ஓட்டைக்குள்ளே எப்போ பார்த்த நீ? இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்போ பார்த்தேன். பெரிய பாம்பா? குஞ்சு பாம்பா? ஆமாம். நாங்களும் அதில் ஏதாவது இருக்குதான்னு போய் பார்த்தோம். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. சரின்னு அதை கண்டுக்காமல் நாங்கள் பாட்டுக்கு நடக்க ஆரம்பித்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பூக்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்தில் தாக்ஷித்து, ஷாயத்து, நிகழன் 3 பேருமா ஒரு கூண்டை பார்த்துட்டு இருந்தானுங்க. அங்கே பார்த்தா காக்டெயிலாம் இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு க்ரீன் ஹவுஸு உள்ளே போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் இல்லை. அதிகமாக நிறைய புதர் தான் வளர்ந்துருந்துச்சு. நிகழன் பார்த்தீங்கன்னா திடீர்னு பேக்லேருந்து வரான் தனியாட்டு. அழகா கிளி இருந்தா 2 செகண்ட் கண்ணா செஞ்சாலும் தொலைஞ்சு போயிடுவானுங்க போல இருக்குது. கொஞ்சம் தூரம் போகும்போது ஈச்ச மரம் தோட்டம்லாம் இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு சின்னவே இருந்துச்சு. அந்த வழியாக நாங்கள் நடந்து போய் ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனோம். அந்த இடம் யாரோட தொந்தரவும் இல்லாமல் அழகாக வெட்ட வழியாக இருந்துச்சு. அதில் குட்டீஸுங்களெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். டாக்ஸித் என்னன்னா அவன் பாட்டுக்கு விலாக எடுக்க ஆரம்பிச்சிட்டான் தனியாட்டு. நிறைய செடி இருக்கா, நிறைய மரங்கள் இருக்கு காய்ஸ், பூக்கள் இருக்கு காய்ஸ். இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கில் காடு மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. அதுக்குள்ளே நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போகும்போது ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மூங்கில் காடு அற்புதமாக இருந்துச்சு. வீடியோ கை நாங்கள் அமேசான் காட்டுக்குள்ளாடி போயிட்டு இருக்கோம். ஏதாச்சும் பேசியா? நான் வீடியோ இந்த படம் நடிச்சேக்க ஆசை. ஒன்றும் பேச அது வேற வாயி, இது நார வாயி. இங்க பாருல அழகா இருக்குல்ல, மூங்கில் சூப்பரா இருக்குல்ல, அழகா இருக்காங்க மூங்கில். இந்த பாரு மூங்கில். இது என்ன மரம்? மூங்கில். என்ன மரம்? மூங்கில். மூங்கில் காட்டை பார்த்து முடிச்சதுன்னு தான் முக்கியமான ஒரு இடம் இருந்துச்சு. அதில் போகிறதுக்கு நாங்கள் எல்லாருமா நடக்க ஆரம்பித்தோம். உள்ளே என்ட்ரி ஆனதுமே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். சறுக்கு மரத்தை பார்த்தா யாருக்கு தான் சந்தோஷமாக இருக்க தோணாது. தாக்ஷித்தும் நிகழனும் சேர்ந்து எல்லா விளையாட்டுலேயும் விளையாடிட்டு இருந்தானுங்க. ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தானுங்க.
அதுலேயும் இந்த ரோல் ஆகிற சறுக்கு மரத்தில் தான் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தானுங்க. நிகழன் கூட எந்த பயமும் இல்லாமல் இந்த சறுக்கு மரத்தில் அழகாக விளையாடிட்டு இருந்தான். அவ்வளோ பிடிச்சிருந்தது போல இருக்குது. நம்ம ஷாஹித்துக்கு உயரத்தை பார்த்தாலே பயம். ஸோ நாம் களத்தில் இறங்கிட்டோம். சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? ஆனால் சறுக்க ஆரம்பித்ததும் அவனோட சந்தோஷத்தை பார்க்கணுமே. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நிகழன் உருவாக்கல. அங்கே பார்த்தீங்கன்னா நிகழன் ஹாப்பி அண்ணாச்சி. ஆனால் நம்ம ஷாஹித்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். நான் குட்டீஸுங்க கூட சேர்ந்துட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டேன். கட கட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. எல்லாரும் சுத்திட்டு இருந்த அந்த நேரத்துல ஒருத்தன் மட்டும் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டான். அவன் எப்படி பறக்கிறான்னு மட்டும் பாருங்க. ஐயோ போச்சே. இப்பதான் விழுந்து வாரினா அதுக்குள்ள அடுத்த விளையாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஷாஹித்துக்கு ஊஞ்சல் விளையாடுறதுக்கு மட்டும் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா கிட்ட பபுளை கொடுத்துட்டு எல்லாரும் ஜாலியா இருக்கிறத பார்த்தோன்னே எங்க அம்மாவுக்கு வேற பாவம். பொடிங்க எல்லாரும் ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸை பார்க்க போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 லவ் பேர்ட்ஸ் ஒரே லவ்வாக இருந்துச்சு. அதுங்க எல்லாம் ஜாலியாக இருக்குது. ஆனால் நான் இங்கே சார் ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி. ஐ ஆம் பாவம். பபுள் எல்லாரும் விளையாடுறத பார்த்துட்டு அவனுக்கு விளையாட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். ஸோ நான் என் மடியில் வச்சுக்கிட்டு நான் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் பார்க்கில் விளையாடிட்டு இருந்ததுனால நாங்கள் ரொம்பவே டயர்டாகிட்டோம். போரிங்கோட உச்சகட்டத்துக்கே போயிட்டோம். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டேன். என்னோட தியானத்தை யாரோ வந்து கலைச்சி விட்டுட்டாங்க. வீட்டுக்கு வரியா இல்லைனா விட்டுட்டு போகட்டுமான்னு கேட்டாங்க. என்னோட திருமூலை வீட்டுக்கு போக சொல்லிச்சு. ஸோ நானும் எழும்பி கிளம்பிட்டேன். ஏய் பாய் காட்டுங்க, பாய் காட்டுங்க. மீனுக்கு பாய் சொல்லு, பாய் சொல்லு. ஒரு வழியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்களும் வீட்டை கிளம்பிட்டோம் மக்களே.